போடக்கூடாது. நான் போய் அப்படியே குப்புற விழுந்தேன். என்னுடைய இயேசுனுடைய பாதம் என்னுடைய கால் கடையில இருந்துச்சு. நான் சொன்னேன், என் கைகளில் இருந்துச்சு. இயேசுவே, என்னை நீ சுகமாக்குனா உமக்கு நான் சாட்சியா இருப்பேன்னு சொல்லி நான் வேண்டிக் கொண்டேன். அதன் பிரகாரமாக ஒரு ஊழியக்காரர், அதாவது ஜெபர் சாமுவேல் ஜவர் சாமில் வந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே, இந்த இடத்துல அவர் சுகம் வரம் பெற்றவங்க. அவர் வந்து எனக்கு சுகமான, அவர் ஜெபமான நான் சுகமாவன்னு விரும்புகிறேன் ஆண்டவரே. உமக்கு சித்தமான அவரை அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி இருந்தேன். இரவெல்லாம் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அழுது கொண்டே இருந்தேன். மரணத்தின் விளிம்புல இருந்தேன். மரண பயம் ஒரு பக்கம், மரண திகில் ஒரு பக்கம், பிள்ளைகளுடைய வேதனையோ, நான் போயிட்டேன் என் பிள்ளைகளை யார் கவனிப்பாங்கங்கதான் ஒரு வேதனை. என் கணவர் என்ன செய்வாருன்னு தெரியாதுன்னு சொல்லி இதயத்தில் அங்கலாய்த்து அழுது கொண்டே இருந்தேன். அந்த நாள் தான் அந்த ஜெப சாமுவேல் திடீர்னு வந்து அப்படியே நின்னாரு. என்னுடைய ஜீவன் என்னை விட்டு போயிட்டு இருக்குது. அப்போ சகாய்மேரி சகாய்மேரின்னு ஒரு 12 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு வந்து கூப்பிட்டாரு. நான் கண்ணை அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி பார்க்குறேன். நான் கண்ட கனவா இல்லை நனவா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் சொன்னாரு, சகோதரி, நீ காண்கிறது கனவு இல்லை, நான் உண்மையா வந்திருக்கிறேன். நான் உண்மையா, நீ ராத்திரி எல்லாம் என்னை அனுப்ப சொல்லி ஜெபம் பண்ணியா? நான் சிங்கப்பூர் ஊழியத்துக்கு போறேன். ஆண்டவர் உனக்காக ஜெபிக்க சொன்னாரு. உன்னை சுத்தி பிசாசு நிக்குது, ஆனால் உனக்காக யுத்தம் பண்ண ஒரே ஒரு தெய்வம் உன்னோடு இருக்கிறாரு. நீ இதே தைரியமா இரு. உன்னை இயேசுசாமி உன்னை சுகமாக்கி உன்னை பெரிய சாட்சியை வைக்க போறாருன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் ஜெபம் பண்ணி போயிட்ட பிற்பாடு நல்லா ஜெபம் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. நிறைய பேர்த்துக்கு ஆத்மாதாயம் பண்ணியிருந்தேன். நிறைய பேர்த்துக்கு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல சுகமா ஆனோட இயேசு பத்தி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சுகமா இருந்தாங்க. அப்போ அவரெல்லாம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு. அவரு ஜெபம் பண்ணிட்டு, இத்தனை சூழ்நிலை இத்தனை பேர்த்துக்கு நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்கன்னு சொல்லி என் தலையை கட்டிப்பிடிச்சு, என் மகளே, நீ பயப்படாத, இயேசுவுக்காக இத்தனை சூழ்நிலை நிற்கிறாய் அல்லவா, நான் ஆண்டவர் உன்னோடு இருந்து உன்னை நடத்தி உன்னை சுகமாக்குவாருன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் ஜெபம் பண்ணிட்டு போன பிற்பாடு என் வயித்துல வலி, பயங்கர பிரசவ வலி போல வலி. அவர் ஜெபம் பண்ண நல்லா தான் இருக்கணும், இப்படி வலிக்குதுன்னு சொல்லி வாமிட் வர மாதிரி இருக்குது, யூரின் வர மாதிரி இருக்குது, பாத்ரூம் வர மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்க வீட்டுக்காரர் நான் கூப்பிட்டே இருக்கிறேன், எனக்கு பாத்ரூம் வர மாதிரி இருக்கு. 4-5 முறை கூட்டிட்டு போறேன். அப்போ அந்த பாத்ரூம்ல திடீரென்று குழந்தை பிறக்கிற அனுபவத்தை போல அந்த கேன்சர் கட்டி அப்படியே கீழே விழுந்தது. நான் அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டேன். யாருமே இல்லை. அப்ப லேடிஸ் பாத்ரூமா இருக்கனால என் கணவர் உள்ள வரல. ஆனால் ஒரு லேடி வந்தோன்னே என் மனைவி உள்ள போனாங்க, என்னன்னு பாருங்கன்னு. அந்த அம்மா கத்துனாங்க, ஐயோ ஒரு அம்மா கீழே வந்து கிடக்குறாங்க, சுயநனமே இல்லை, வாங்க வாங்கன்னு கத்தனோன்னே எல்லாரும் வந்திருக்கிறாங்க. வந்து என்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அந்த ஐசியூல கொண்டு போயிட்டாங்க. ஐசியூல கொண்டு போனோன்னே அப்போ டாக்டர், பெரிய டாக்டர் சொல்றாங்க, இந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணா 6 மாசம் தான் இருப்பாங்க. இனி 6 மாசம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா 6 மாசம் தான் இருக்குவாங்க. 6 மாசத்துக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமோ அந்த அம்மா என்னென்ன கேட்கறாங்களோ கொடுத்துருங்கன்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் சொல்றாங்க.